நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் தத்தளிச்சிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இது வந்துடும். இதை பிடிச்சிப்பேன். இதை எந்த இடத்துல பிடிப்பேன்? சின்ன பையனாக இருந்தால் இதை பிடிப்பான், பெரிய ஆளாக இருந்தால் இந்த இடத்த பிடிப்பான். அதனால் 2-3 பேர் இதை அமுக்கினாலும் அமுங்காது. உங்கள் இப்போ என்ன செய்வீங்க? ஒரு பக்கம் வெயிட்டை இதை கொடுத்துட்டு உங்கள் பாடி தண்ணியில் தான் இருக்கும். தண்ணியில் இருக்கும்போது லேசாக இருக்கும். எப்படி இருக்கும்? லேசாக இருக்கும் உங்கள் பாடி. அதனால முழுக மாட்டீங்க தண்ணியில். இதெல்லாம் பரிசோதனை செய்யறதுக்கு இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. இது ஆபத்து காலத்தில் பயன்படுத்துறது. எப்போ பயன்படுத்துறது? ஆபத்து காலத்தில். இதை மாதிரி செஞ்சு பார்க்க சொல்கிறோன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் தவறாக புரிதல் இருக்கக்கூடாது. இதை போய் செஞ்சு பார்க்கக்கூடாது. இது எங்கெங்கே இருக்கு? போட்டில் இருக்கு, ஷிப்பில் இருக்கு, சாதாரண படகளை கூட இருக்கும். ஆனால் அதை எடுத்து நான் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறேன்னா ஆபத்து காலத்துக்கு யூஸ் பண்ணுற கருவிகள் இதெல்லாம். இது யூஸ்வலாக பயன்படுத்துறது கிடையாது. உனக்கு ஆபத்து, கப்பல் இந்த மாதிரி முழுக போகுது அப்படிங்கிறப்ப தான் இதை நீ தேடணும். சும்மா இருக்கிறப்ப போய் நான் அதை போட்டு குச்சி பார்க்குறேன்னா அப்படின்னா அதுக்கு உத்தரவாதம் தர முடியாது. ஏன்னா இயற்கையை நம்ம வெல்ல முடியாது. என்ன செய்ய முடியாது? இயற்கையை வெல்ல முடியாது. இயற்கை உன்னை எந்த நிலைக்கு வேணாலும் கொண்டு போகும், எப்படி வேணாலும் கொண்டு போகும். நீர் என்ன செய்யுது? நீ என்னத்துல அன்றையோ அந்த வடிவம் எடுத்துப்போம். அருவியாக கொட்டுது மலையிலிருந்து, ஆறாம் போது குளத்துல தேங்கி இருக்கிறது குளமா இருக்கு. எல்லாமே நமக்கு நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும்.